வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தினந்தோறும் டிஎன்டிஇடி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு சம்பந்தமாக தகவல்களையும் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், ஒவ்வொரு வருடத்திற்கான ஆனுவல் பிளான், அதேபோல் தேர்வு நடைபெறக்கூடிய தேதிகள், அதேபோல் ரிசல்ட் வெளியிடக்கூடிய தேதிகள், அதேபோல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது சம்மந்தமாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம், அதாவது 10/2/2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இன்றைய தினம் டிஎன்டிஇடி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றி 3 இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். அதாவது முக்கிய தகவல். இதன் அடிப்படையில் டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருப்பவர்கள் தேர்வு முடிவுகள் வெளியிட்டு பாஸ் ஆன கேண்டிடேட், ஃபெயிலான கேண்டிடேட், அதேபோல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம், அதேபோல் சர்டிஃபிகேட்டில் கூடிய எரர் கரெக்ஷன், அது சம்மந்தமான தகவல் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். அதாவது இன்றைய தினம் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய 3 முக்கிய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதாவது தேர்ச்சி பெற்றவர்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ, அதாவது டிஎன்டிஇடியுடைய தேர்வு முடிவு, அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி தேர்வு எழுதப்பட்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அந்த ரிசல்ட் வெளியிடப்பட்டு அதை அடுத்து 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதற்கான தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது குவாலிஃபைடு ஆனவர்களுக்கு குவாலிஃபைடு சர்டிஃபிகேட், அதாவது சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியவர்களுடைய நேமு, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், இனிஷியல், அது மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, அது எல்லா வகையான இன்ஃபர்மேஷனோட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம அதை நம்ம ஹார்ட் காப்பியாக நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டும் அந்த தேர்ச்சி அந்த சர்டிஃபிகேட்டில் பிழை இருப்பதாகவும், அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பெயரில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இனிஷியல், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி சில வகையான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிஆர்பி சம்மந்தமாக, டிஎன்டிஇடி சம்மந்தமாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் நீங்கள் நேரடியாக டிஆர்பியோடைய வெப்சைட்டில் காண்டாக்ட் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாவே போதும். எந்த ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அந்த trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் அந்த வாட் நியூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொருடைய இன்ஃபர்மேஷன், அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த எரர் கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எரர் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டேட்டு, இனிஷியல், டேட் ஆஃப் பர்த்தில் எரர் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த டிஆர்பியோடைய காண்டாக்டோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மற்றும் நேம் கேட்குறதாகவும், அதுக்கப்புறம் அதனுடைய பிழை திருத்தங்கள் செய்யப்படும் சொன்னாங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு செய்திகள் அதற்கான ஒரு கட்டணம் செலுத்த வேண்டும், அதுக்கு ஃபீஸ் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ₹200 கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதனால் நீங்கள் நேரடியாக அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னாங்கன்னா, செய்திகளின் அடிப்படையில் பல வகையான தகவல்கள் பரவிட்டுருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் ₹200 நம்ம பேங்க்கில் போய் நம்ம ஒரு டிடி மாதிரி எடுத்து அதற்கான ரசீதை நம்ம அதை ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான முகவரி எதுவுமே இது வரைக்கும் நமக்கு தெரியலை, எவ்வாறு அனுப்ப வேண்டும், அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கல. அதனால் இது நீங்கள் உண்மையா அப்படின்றத நீங்கள் நேரடியாக டிஆர்பியோடைய வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் ஹெல்ப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் குறிப்பிட்ட வருடங்களுக்கு மட்டும் செல்லுபடி ஆகுமா இல்லை லைஃப் டைமா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது. அந்த சந்தேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அதில் சர்டிஃபிகேட் லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கரெக்ஷன் நீங்கள் பண்ணுவதற்கான என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணி பார்க்குறோம். அதை ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்காண்டாங்கன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் அதெல்லாம் பார்த்துங்க. அது அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு 2 எக்ஸாம் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி பரவிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இது என்ன ஒரு டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக ஒரு டைம் டேபிள் தான் வெளியிடப்பட்டது. அதனால் இந்த வருடம் 2 தேர்வுகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தேர்வுக்கு தயாராகலாம். இன்றைய தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முழு தகவல், நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகலாம். ஃபெயிலான கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 2026 டிஎன்டிஇடி டெட் எக்ஸாமுடைய அடுத்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ பாஸ் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான என்னென்ன வழிமுறைகளோ அதை தெரிஞ்சுக்கொண்டு அதை டிஆர்பியோடைய வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அதனுடைய முழு விவரங்களை தெரிவித்து உங்களுடைய பிழைகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை இருக்குது. அதை பற்றி முழு விவரங்களை நீங்கள் டிஆர்பிக்கு நேரடியாக காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதனுடைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொண்டு
என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பணிகளை செய்து முடித்து சர்டிஃபிகேட்டை சரியான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொண்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.